Hello everybody. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் கமெண்ட்ஸ் தகவல் தான் பார்க்க போறோம். I am your Harish and you are watching. பொதுவாக பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆன்ஃபீல்டில் தான் நிறைய கேட்ச்லாம் விட்டு மிஸ்ஃபீல்ட்லாம் பண்ணி நிறைய ஃபன் பண்ணுவாங்க. பட் இங்கே ஒரு ஃபார்மர் பாகிஸ்தான் பிளேயர் ட்விட்டரில் ஃபன் பண்ணியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, பாகிஸ்தான் விக்கெட் கீப்பரான கம்ரான் அக்மல் தான். வழக்கமாக ஐசிசி ஒரு வருஷமும் பெஸ்ட் பிளேயர்ஸுக்கு அவார்ட்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் ஷஹீன் அஃப்ரிடிக்கு ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்ன்ற அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு கம்ரான் அக்மல் ஷஹீன் அஃப்ரிடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற விதமா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல அவரு ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கின ஷஹீன் அஃப்ரிடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போட்டிருந்தாரு. அவர் வாழ்த்துக்கள் சொன்னது தப்பு இல்ல, எந்த அவார்டை மென்ஷன் பண்ணி சொன்னார்ன்றதுதான் தப்பு. ஏன்னா ஐசிசி ஷஹீன் அஃப்ரிடிக்கு கொடுத்தது ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்ன்ற அவார்டு. ஆனா கம்ரான் அக்மல் என்ன போட்டிருந்தாருன்னா ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் வாங்கின ஷஹீன் அஃப்ரிடிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. மியூசிக் எப்பவுமே ரவீந்திர ஜடேஜா ட்விட்டர்ல ஆக்டிவா இருப்பாரு. எந்த பிளேயர் எந்த போஸ்ட் போட்டாலும் அந்த போஸ்ட்ல போயிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. 2021 நடந்த ஒரு ஆஷஸ்ல ஆஸ்திரேலியா இங்கிலாண்ட மேட்ச் டிரா பண்ண விடாம தடுக்கிறதுக்காக ஒரு ஃபீல்டிங் செட் பண்ணாங்க. அந்த ஃபீல்டிங்க பார்த்த கேகேஆர் அட்மின் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த ஃபீல்டிங் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு கிளாசிக் மூவா இருக்கலாம், ஆனா T20க்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லி கம்பீர் தோனிக்கு நிக்க வச்ச ஃபீல்டிங்கை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இந்த ட்வீட்டை கவனிச்ச ரவீந்திர ஜடேஜா தக்கா ஒரு ரிப்ளை பண்ணாரு. அந்த ரிப்ளை என்னன்னா, If you think you are bad, I am your dad. 2021 IPL மும்பை vs CSK. இந்த மேட்ச்ல CSK ரொம்ப சொதப்பலா ஆடி 2 for 3 இருந்தாங்க. அப்போ நம்ம வீரேந்தர் சேவாக் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, கிரிக்கெட்ல ஹாக்கி விளையாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் விளையாடின CSK கெய்க்வாடோட 88 ரன்ஸ்னால அந்த மேட்ச் மும்பைய 20 ரன் வித்தியாசம் ஜெயிச்சிட்டாங்க. CSK வின் பண்ணதுக்கு அப்புறமா சேவாக் இன்னொரு ட்வீட் ஒன்று போட்டாரு. அந்த ட்வீட்ல என்ன போட்டிருந்தாருன்னா, IPL CSK எவ்வளவு மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். IPL ஃபர்ஸ்ட் டைம் CSK பிளே ஆஃப் போகாம வெளியில வந்தாங்க. 2021 IPL ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ் பிளேயர்ஸ் ஆன கௌதம் கம்பீர், சஞ்சய் மஞ்சரேகர், ஆகாஷ் சோப்ரா, பிரைன் லாரா இவங்க கிட்டலாம் இந்த வாட்டி CSK டாப் ஆஃப் தி டேபிள்ல எங்க முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இவங்க எல்லாரும் 4-5ன்னு ஒரு நம்பர் சொன்னாங்க. பட் ஆனா CSK ஃபர்ஸ்ட் பேஸ்ல 7 மேட்ச்ல 5 வின் பண்ணாங்க. செகண்ட் பேஸ் துபாயில வச்சதால CSK ஃபேன்ஸுமே CSK துபாயில ஜெயிப்பாங்களான்னு ஒரு டவுட்ல இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி ஷேவாக்கும் CSK இந்தியால எவ்வளவுலாம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் துபாயில அவங்க பழைய மாதிரி தான் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த வருஷம் CSK ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆகி கம்பேக் கொடுத்து அந்த வருஷம் டைட்டிலும் வின் பண்ணிட்டாங்க. I don't see them finishing in the top. I don't think that they'll qualify this season. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பால்ல வேணாலும் மேட்ச் மாறலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கமெண்ட். 2021 IPL பஞ்சாபுக்கும் ராஜஸ்தான் நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன ராஜஸ்தான் பஞ்சாபுக்கு டார்கெட்டா 186 ரன் கொடுத்தாங்க. இதை சேஸ் பண்ண வந்த பஞ்சாப்ல KL ராகுல் 49 ரன்னும் அகர்வால் 67 ரன்னோட இந்த மேட்சை பஞ்சாப் ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அப்ப பஞ்சாபுக்கு தேவை 6 பாலுக்கு 4 ரன். அது வரைக்கும் KL ராகுல் இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சு 2 பாயிண்ட் எடுத்துலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே பஞ்சாபோட ட்விட்டர் அட்மினும் 2 பாயிண்ட்ஸ் லோடிங்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. பட் அவர் ட்வீட் போட்டது தப்பு இல்ல, அதை பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டதுதான் தப்பு. ஏன்னா லாஸ்ட் ஓவர் போட்ட கார்த்திக் தியாகியோட ஓவர்னால அந்த மேட்சை பஞ்சாப் 2 ரன்ல தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபோட அட்மின் ட்விட்டர்ல என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா, கம்பீரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய லெஜண்ட். பட் ஆனா அவருக்குள்ள இன்னொரு திறமையும் இருக்கு. அதுதான் கிரிக்கெட்டுக்கு ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் பண்றது. ஜாதகத்தில் எப்படி அவங்க சொல்றது 80% பலிக்காதோ அதே மாதிரி கம்பீர் சொல்றது 100% பலிக்காது. அந்த மாதிரி 2021 IPL RCBக்கும் கொல்கத்தாவுக்கும் நடந்த மேட்ச்ல மேட்ச் டாஸ் போறதுக்கு முன்னாடி கம்பீர் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரெடிக்ஷன்ல இந்த மேட்ச்ல AB டிவிலியர்ஸ் 6 அடிச்சு குவிக்க போறாருன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த மேட்ச்ல டிவிலியர்ஸ் எவ்வளவு 6 அடிச்சு குவிச்சாருன்னா